பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேறு புஸ்தகத்தில் மார்க் 9 அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன் மகனுடைய விடுதலைக்காக இயேசுவை தேடி வருகிறார். என் மகன் ஒரு அசுத்த ஆவி அலைக்கழிக்குது, எபிலெப்டிக் வலிப்பு வியாதியை கொண்டு வந்து தண்ணீரில் நெருப்பில் அவனை தள்ளி கொலை பண்ண பார்க்குது, என்னை காப்பாத்துங்க. அப்போ இயேசு சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற அற்புதமான வார்த்தை மார்க் 9:23 ஆண்டு சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ விசுவாசிக்கிறியா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு அற்புதம் செய்கிறேன். ஆண்டவர் உனக்கு எவ்வளோ பணம் கொடுப்ப, எவ்வளோ தட்சணை கொடுப்ப, எவ்வளோ எனக்கு பரிகாரமா என்ன தருவ, அதெல்லாம் கேட்கல. அவர் தான் பரிகாரி. அவர்கிட்ட போய் பரிகாரத்துக்கு நீ பணம் பொண்ணு எதுவும் தேவை கிடையாது. விசுவாசம் ஒன்று தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் தகப்பன், அவர் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், ஏமாத்துகிற சத்துரு கிடையாதவர். நம்முடைய தகப்பன் நம்ம அன்புள்ளவர். அதனால் அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். உன் வீட்டில் இருந்து கொண்டே, இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே நீ விசுவாசித்த போது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு வசனத்தில் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவனால் எதெல்லாம் கூடுமோ விசுவாசிக்கிறவனால் அதெல்லாம் கூடும். அப்படின்னா தேவனை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கும் போது இயேசுவால் என்னென்ன அற்புதம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்றார். விசுவாசம்னா என்ன? சிலர் வந்து சொல்லுவாங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் ஐயா அப்படிம்பாங்க. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரிவதில்லை. இந்த நம்பிக்கை அற்புதத்தை கொண்டு வராது, விசுவாசம் அந்த அற்புதத்தை ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொள்ள செய்யும். மார்க் 11:24 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு இயேசு சொல்றார். அதுக்கு மூல பாஷையில, கிரீக் பாஷையில என்ன அர்த்தம் அதை பார்க்கும்போது, நீங்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை கேட்கும்போது உலகத்திலேயே அதை இல்லாவிட்டால் கூட அதை உருவாக்கி உங்களுக்கு தருவாராம். He will create that thing to you, for you. உங்களுக்காக அதை உருவாக்கி தருவார். அதனுடைய அர்த்தம், இல்லாத ஒன்றை, வேலையே இல்லைங்க, கிடைக்கல, உங்களுக்காக ஒரு வேலையை உருவாக்குவார். இதுல வழியே இல்லைங்க, அவர் உருவாக்கி தருவார். அதுதான் அவருடைய வல்லமை, அதுதான் அற்புதம் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? சுகம் வேணுமா? இந்த வியாதி, இந்த நோய், இந்த கேன்சர், இந்த நோய் வந்துட்டு இது என்னுடைய வாழ்க்கையில இனி சுகமே ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு சுகமாக்குவார். இப்ப சுகமாக்குவார். குழந்தை இல்லை, குழந்தை பிறகு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்களா? இயேசு குழந்தை தருவார். நீங்க சூழ்நிலை பார்க்காதங்க, இயேசுடைய வல்லமை பாருங்க, விசுவாசிங்க, அவரால் கூடும். பாருங்களேன், ஒரு சகோதரி 13 வருஷமா குழந்தை இல்லை. அதனால அவங்க அடைந்த வேதனை பார்த்தீங்களா? சொந்தக்காரங்க சுற்றில இருக்கிறவங்க ஈஸியா வார்த்தை சொல்ல மலடி ஆயிட்டா. பிரியமானவர்களே, யாராவது இப்படி இருந்தா தயவு செய்து உங்களுடைய வார்த்தை குறித்து எச்சரிக்கையாருங்க. அடுத்தவங்க காயப்படும்படி பேசாதுங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்றத குத்தி காண்பித்து தயவு செய்து அந்த பாவத்தை செய்யாதுங்க. நீங்க இப்ப பேசலாம், ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. குழந்தையிலிருந்தது இவ்வளவு பெரிய வேதனை. 13 வருஷம் இல்லை, உனக்கா ஜெபிக்கிறமா, ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிச்சிருவாரு. ஒரு ஆறுதலா பேசுங்க. உங்க மகளா இருந்தா எப்படி பேசுவீங்க? இப்படிதான் குத்தி காய்ப்பீங்களா? பாருங்க, உள்ள உடைஞ்சு அழுகிறாய், செத்துடலான்னு தோணுச்சு. நீங்க பேசுகிற ஒரு வார்த்தை ஒருவரை தற்கொலைக்கு நேராய் தூண்டுது என்பதையும் நீங்க மறந்துடக்கூடாது. அதனால உங்களுடைய வார்த்தை குறித்து எச்சரிக்கையாருங்க, அடுத்தவங்களை காயப்படுத்தாருங்க. பாருங்க, அந்நாள் அப்படிதான் பிணினாளில் காயப்படுத்தப்பட்டு மனம் கசந்து விட்டான். அப்படிதான் இந்த சகோதரி பாவம். மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களை காயப்படுத்தி என்னமோ உனக்கு எங்கே குழந்தை இருக்க போகுது, உன் வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லி பாருங்க,
அவங்க செத்து போயிடலான்னு கூட நினச்சிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு வேதனை. இன்னைக்கு அப்படி நீங்கள் இருக்கிறீங்களா? பயப்படாதங்க. இந்த சகோதரிக்கு இந்த குடும்பத்தில் அற்புதம் செய்த இயேசுதான் அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு குழந்தை செல்வத்தை ஆண்டவர் தருவார். உங்களை நிந்தித்து அவமான பேசினாங்களே, அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அவங்க ஆச்சரியப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னாளை வெட்கப்பட விட்டார் ஆண்டவர். பரிகாசமாய் பேசின பெண்ணினாளுக்கு முன்னால தேவன் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து கௌரவப்படுத்தினார். இந்த சகோதரி கண்ணீர் வடிச்சாங்க, அவமானத்தினால கூனி குறுகி. ஆனா ஒன்று செய்தாங்க, இயேசுவின் மேல் விசுவாசம். அதுதான். மற்றவங்க அப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்களே, பேசுறாங்களே, அதெல்லாம் நினைச்சு சோர்ந்துராதங்க. இயேசுவின் மேல் விசுவாசம். நீங்க விசுவாசம் உள்ள ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்வீங்க. மத்தேயு 21:22 ஆண்டு சொல்லி இருக்கிறார், நீங்க பெற்றுக்கொள்ள. இன்றைக்கு அவங்க விசுவாசித்ததுனால 13 வருடம் கழித்து ஆண்டவர் அழகான குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையில தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கணும்ன்றதுக்கு தன்னையே சிலுவையில பலியாய் கொடுத்திருக்கிறார். அதனால இப்போ ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன். உங்களோட சேர்ந்து நான் விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? வியாதி உள்ளவங்க இருந்தா உங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க. அல்லது உங்களுடைய இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என்னை தொடுங்க, உங்களுடைய தழும்புகளால் குணமாகுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. குழந்தை இல்லையா? சகோதரிமார்கள் உங்களுடைய கர்ப்பப்பையில அந்த இடத்துல கை வைத்து நீங்க ஆசீர்வதிங்க. எனக்கு குழந்தை செல்வத்தை தாங்கன்னு ஜெபிங்க. கணவன் மனைவியா சேர்ந்து ஜெபிங்க. வீட்டில் யாராவது வியாதிப்பட்ட படுக்கையில் இருந்தாங்க, அவங்க மேலே கை வைங்க. குழந்தை வியாதிப்பட்ட குழந்தை மேலே கை வைங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போகிறேன். விசுவாசத்தோட இயேசுவே தொடுங்க, அற்புதம் செய்யுங்க, உடனே மாற்றத்தை பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்களா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இப்போ உங்களோட இணைந்து ஜெபிக்கிறேன். இயேசுன்ற பேரை சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே சுகந்தாங்க, இயேசுவே ஆசீர்வதியும். அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவே, எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தவரை, எங்களுடைய பாவங்கள் சாபங்களை சிலுவையிலே சுமந்து முடித்தவரை, எங்களை குணமாக்குவதற்காக சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டவரை, இதோ உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். யார் யார் வியாதிப்பட்டு சுகத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் சுகம் உண்டாவதாக, அந்த நோய்கள் விலகுவதாக, அந்த மரணத்தை கொண்டு வரும்படி போராடுகிற பொருளாத மரண வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போவதாக. கேன்சர் வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். டியூமர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். வாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற இருதயத்தில் சுகம் வரட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுநீரகத்தில் சுகம் வரட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற நுரையீரலில் கல்லீரலில் அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்கிற சகோதரிமார்களை தொடும். அவருடைய கர்ப்பத்தில் ஒரு சுகம் உண்டாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தை செல்வம் உண்டாக ஜெபிக்கிறோம். தேவரீர், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிற இதே நேரம் உடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் பாய்ந்து செல்லட்டும். சுகம் உண்டாவதை உணரட்டும். விடுதலை உண்டாவதை உணரட்டும். இந்த நோய்களை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். அவருடைய சரீரங்களை விட்டு அவர்கள் புறப்பட்டு வெளியேறட்டும். பூரண சுகம் விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் யாவரும் விசுவாசிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், அற்புதத்தை காண போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே கரம் வைத்து சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம்,
கற்பத்தின் கனியை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உடனே ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இந்த நாள்ல இருந்து உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்த காரியத்தில் அற்புத மாற்றத்தை காண்பீங்க. ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. தோர்ந்து போகாமல் விசுவாசத்தை விட்டு விடாமல் ஜெபித்துக்கிட்டே இருங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.